பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நம் முன்னோர் அறுவை சிகிச்சை செய்துள்ளனர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஹரப்பா நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 4300 ஆண்டுகள் பழமையான மண்டை ஓட்டில் மூளையின் அழுத்தத்தை குறைப்பதற்காக மூளையில் துளையிடும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. தற்போது பாகிஸ்தானில் உள்ள மெஹர்க் பகுதியில் சுமார் 9000 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன பல் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. கிபி 4 முதல் 6ஆம் நூற்றாண்டில் இந்தியா சீனா இடையே ஆயுர்வேத மருத்துவம் பரிமாறிக்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகளும் கிடைத்துள்ளன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய இந்தியாவின் முக்கியமான மருத்துவர்களாக இருந்தவர்கள் சரகர் மற்றும் சுஷ்ருதர். இந்திய மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சரகர் சரக சம்ஹிதை எனும் நூலையும், அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படும் சுஷ்ருதர் சுஷ்ருத சம்ஹிதை எனும் நூலையும் எழுதியுள்ளனர். இவர்கள்தான் இந்தியாவின் மருத்துவத்திற்கு அடித்தளமிட்டவர்கள். சுஷ்ருதர் மூக்கு அறுவை சிகிச்சை, கண்புரை அகற்றுவது என 300 அறுவை சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் அதனை பயன்படுத்தும் முறைகளை வெளிப்படுத்தி ஆயுர்வேதத்தில் மருத்துவத்தில் புரட்சியை ஏற்படுத்தினார். பல்வேறு உலோகங்கள், தாதுக்களை பயன்படுத்தி ஆயுர்வேத மருத்துவத்தில் ரசசாஸ்திர முறையில் சிகிச்சையை அறிமுகப்படுத்தினார். அடுத்து வந்த வாக்பட்டர், சரங்கதரர் உள்ளிட்டோரும் மருத்துவத்தில் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தினர். யோகா, இசை மூலமாகவும் பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. மன அழுத்தம் போன்ற உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இன்று வந்ததல்ல, அது ஆதி காலத்திலும் இருந்துள்ளது. பழங்கால இந்தியர்கள் தியானம், யோகா, நினைவாற்றல் பயிற்சிகள், மூச்சு பயிற்சி மூலமாக உளவியல் ரீதியான பிரச்சனைகளை கையாண்டுள்ளனர். இதன் மூலமாகவே மன அமைதியையும் உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் ஆற்றலையும் பல முனிவர்கள் பெற்றுள்ளனர். மன அழுத்தத்தை குறைக்க இசையையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியுள்ளனர். இவை ஆன்மீகம் சார்ந்து மட்டுமன்றி உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது நிரூபணமாகியுள்ளது. தியானம் செய்வது மூளையை மறு வடிவமைப்பு செய்து நினைவாற்றலை அதிகரிப்பதுடன் மன உறுதியையும் மேம்படுத்துவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக தியானம் செய்வது மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை 60% வரை குறைக்கும் என்று ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. இதே போல பிராணயாமம் அல்லது மூச்சு பயிற்சி என்பது சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதுடன் மன அழுத்தத்திற்கு காரணமான கார்டிசோல் ஹார்மோன் அளவை 20% குறைப்பதாக நவீன ஆய்வுகள் கூறுகின்றன. அடுத்து கபம், வாதம், பித்தம் என சொல்லப்படும் இந்த மூன்றும் ஒருவரின் உடலில் சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தியானம், யோகா மூலமாக இதனை நாம் பெற முடியும் என்கின்றனர் நம் முன்னோர்கள். அதே போல மந்திரங்களை உச்சரிப்பதும் கேட்பதும் மூளை நினைவாற்றலை மேம்படுத்துவதாகவும் அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றிய யோகாவை 1960களில் மேற்கத்திய நாடுகளில் பல அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன. ராமகிருஷ்ண ராவின் யோகா பற்றிய ஆய்வுகள் நினைவாற்றலை அதிகரிப்பதுடன் மன ஆரோக்கியத்திற்கும் உதவுவதாக கூறுகின்றன. யோகா பிரபலமானதால் தியான மையங்கள், கோயில்கள் நிறுவப்பட்டன. உடற்பயிற்சி கூடங்களிலும் யோகா பயிற்றுவிக்கப்பட்டது. கிமு 2500இல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் யோகா இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. புத்தர் தியான நிலையில் அமர்ந்து யோகா பற்றியும் பல அம்சங்களை ஊக்குவித்தார். தற்போது உலக அளவில் 30 கோடி மக்கள் யோகா பயிற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. கிமு 150ஆம் ஆண்டைச் சேர்ந்த வெள்ளிக்கோப்பையில் பசுபதி யோகா வடிவிலான ஒரு முத்திரை டென்மார்க்கில் கண்டறியப்பட்டுள்ளது. இது மிக பழமையான காலத்திலேயே யோகா இருந்ததை காட்டுகிறது. தற்போது கடந்த 10 ஆண்டுகளில் யோகா செய்பவர்களின் எண்ணிக்கை 50% அதிகரித்துள்ளதாக நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. 1980களில் பிரபல ஹாலிவுட் நடிகை டெமி மூர், ஜெனிஃபர் அனிஸ்டன் ஆகியோர் யோகாவை கற்றுக்கொண்டு பயிற்சியாளராகி வணிக ரீதியாகவும் பயன்பெற்றுள்ளனர். 2014 ஜூன் 21ஆம் தேதி யோகா நாளாக அறிவிக்கப்பட்டு 170க்கும் மேற்பட்ட நாடுகளில் தற்போது கடைபிடிக்கப்படுகிறது.